பொன்னி சீரியல்னைக்கான எபிசோடில் ஷிவானி வந்து இந்த தோசையை சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பவானி வந்து திட்டுறாங்க. அப்போ குழந்தை எதுக்கு திட்டுற அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா வந்து நான் ஊட்டி விடட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே சட்னி நல்லா இல்லை ஜெயாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பொன்னியை துவைச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் இனி வரமாட்டா, நீ இதை தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா வந்து கண்டிக்கிறாங்க. உடனே சக்தி வராங்க. அவளாம் வருவாம்மா, நீங்கள் எதுக்கு குழந்தைகிட்ட போய் இப்படி சொல்கிறீங்க, அத்தை கண்டிப்பாக வருவா, வந்ததுக்கப்புறம் உனக்கு இதெல்லாம் செஞ்சு தருவாங்க, நீ இப்போ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் பிரீத்தி வந்து மேலே மொட்டை மாடியில் நிற்கிறாங்க. அப்போ சக்தி போகிறாங்க. நீ ஒர்க் முடிச்சிட்டான்னு கேட்குறதுக்கு ஃபோன் பண்ணேன், ஆனால் அவன் ஃபோன் ரூமில் தான் இருந்துச்சு, என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. பொன்னி வந்து ரொம்ப நல்லவ, ஆனால் நான் அவள் குணம் தெரியாமல் தப்பாக நடந்துக்கிட்டேன், என் மேலே தான் தப்பு இருக்குது, சீக்கிரமாக அவளை கண்டுபிடிச்சி நான் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீனும் பொண்ணுங்க ரொம்ப நாள் வாழணும் அப்படிங்கிற மாதிரி பிரீத்தி வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டாக பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் சண்முகம் வந்து நான் உஷாவை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. உஷா கிட்ட வந்து சாரி சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் எதுக்கு சாரி சொல்லணும், நான் தான் சாரி சொல்லணும், பொன்னியை வந்து நீங்கள் சீக்கிரம் கண்டுபிடிச்சி கூட்டி வாங்க, அவள் காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அலறாங்க. இந்த டைமில் நீ அழுகாத, சீக்கிரம் நம்ம குழந்த பிறக்கும் நல்லபடியா அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் எல்லாரும் டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக சண்முகமும் வந்துடுறாங்க. அவளை போய் சமாதானப்படுத்திட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம்மா, அவளை சமாதானப்படுத்த ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.